Hello friends, welcome to our channel MedFit. As you know that our channel is approximately 1.5 years older. I am getting a lot of messages from the other people who can't understand the Hindi. Basically our channel is in Hindi. So they have requested me to make a proper video in English. I can do that, but they also told me if you have any friend who can make the video in their native language, a lot of people, different states have a different language. So basically we are going to make the video in Tamil, and with the help of my very good friends, and they are both sitting together with me. So this is video about the MBBS in abroad. I'm going to provide a brief information with the help of these guys, and they will help you in getting know how you have to apply, and what is the scam between that, and what the precaution we should take, and and we are also going to tell you about how our university is and what is the good things about my university. And those who are watching my video first time, I am Rahul Kumar from the CFU, Crimea Federal University, Russia, and this is a very good location, I can say, for every perspective, weather also, temperature also, and it's a happy and moderate climate according to the Indian perspective, because it's neither too cold and nor too hot. And as we know that Russia is a cold country, in spite of that we are living in a cold country, and still it's a pretty warmer than other part of the Russia. So let's begin with the introduction of my friends. ஹலோ எவ்ரி ஒன், என்னோட பேர் பார்த்தி. நான் இங்கே கிரீமியன் ஃபெடரல் யூனிவர்சிட்டியில் 3rd இயர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் மதுரையிலேருந்து வரேன். ஹலோ, என்னோட பேர் அபிஷேக். நான் கன்னியாகுமரியிலேருந்து வரேன். நானும் 3rd இயர் படிக்கிறேன் கிரீமியன் ஃபெடரல் யூனிவர்சிட்டியில். Further, they are going to continue the video in Tamil, and they will explain you everything about our university, which they are studying already, and how to approach the medical college in abroad, and what is the procedure for that, and hereafter the whole video to them. ஸோ பேசிக்காக கிரீமியன் ஃபெடரல் யூனிவர்சிட்டியில் மொத்தம் 6 இயர்ஸ் இருக்குது. இந்த 6 இயர்ஸும் நாங்கள் இங்கிலீஷ் மீடியமில் தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்எம்சி ரூல்ஸ் படி ஃபாரின் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது 6 வருஷமும் இங்கிலீஷ் மீடியமில் தான் இருக்கணும். அப்படி நம்ம இங்கிலீஷ் மீடியம் பண்ணாமல் அந்த கண்ட்ரியோட ஓன் லாங்குவேஜில் கண்டினியூ பண்ணோம்னா நம்ம இந்தியாவில் நம்ம வேலிட் கிடையாது, நம்ம படித்த சர்டிஃபிகேட்கான வேலிட் கிடையாது. அதே மாதிரி யூனிவர்சிட்டி மோர் தென் 100 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மோர் தென் 100 இயர்ஸ் இந்த காலேஜ் ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் 40 இயர்ஸாக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எம்சிஏ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எங்கள் காலேஜ் தான் மோர் தென் 40% பாசிங் ரேட் வச்சுருக்காங்க. அதோட நம்ம யூனிவர்சிட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கிரீமியாவில் சென்ட்ரல் சிட்டியான சிம்ஃபரோபூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஏர்போர்ட், பஸ் ஸ்டேஷன், அப்புறம் ட்ரெயின் ஸ்டேஷன் எல்லாமே கிட்ட இருக்குது. அதோட இங்கே கிளைமேட் எப்படின்னா மற்ற பார்ட்ஸ் ஆஃப் ரஷ்யாவோட இங்கே தான் ரொம்ப ஆப்டிமைஸ்டு கிளைமேட் நம்ம இந்தியன்ஸ்க்கு. ஏன்னா ரொம்ப கோல்டாகவும் இருக்காது, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது. ஸோ நம்ம ஈஸியாக இங்கே அடாப்ட் ஆகிடலாம். அதோட ஃபுட்டு எப்படின்னா இங்கே இந்தியன் மெஸ் இருக்குது. அதோட 6 ஹாஸ்டல் இருக்குது. இங்கே 6 ஹாஸ்டல்லையுமே கிச்சன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஃபுட்டை நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுவும் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இங்கே ரொம்ப நம்ம அடாப்ட் ஆகிறது ஒரு ப்ராப்ளமாகவே தெரியாது பெருசாக. அதோட எப்போவுமே இங்கே சேஃப்டி ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆல் டைம் இங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லா ஹாஸ்டல்லையுமே இருப்பாங்க. அதோட ஹாஸ்டல்ஸ் ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸ் கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ். ஸோ எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும். மேக்ஸிமம் மினிமம் 10,000 டு மேக்ஸிமம் 60,000 கூட தான் ஒரு இயர் ஃபீஸே இருக்கும் இங்கே. அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிற மாதிரி இங்கே கேர்ள்ஸ்க்கு நல்ல சேஃப்டி இருக்குது. ஸோ அதை பற்றி பயப்பட வேணாம். கேர்ள்ஸுக்கு இங்கே ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. இப்போது ஹாஸ்டலில் கூட பார்த்தீங்கன்னா இப்போது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு கூட செப்பரேட் ஃப்ளோர் இருக்குது. ஸோ 24/7 கேமராஸ் ஒர்க்கில் தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே எப்போவுமே செக்யூரிட்டிஸ் இங்கே ரவுண்ட்ஸில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஏதாவது சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட உடனடியாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த நைட்டில் பொண்ணுங்க வெளில போகிறது வர்றது அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. ஏன்னா இங்கே வெளியிலையும் போலீஸ் ரூமிங்கில் தான் இருப்பாங்க. ஸோ இங்கே கேர்ள்ஸ்க்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே ரொம்ப சேஃபாக இருக்குது.
ஸோ நம்ம இங்கே அட்மிஷன் போடுறதுக்கு ரஷ்யாவில் வந்து 2 வழி இருக்குது. கன்சல்டன்சி மூலமாக போடலாம், இல்லைனா அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட் மூலமாக பண்ணலாம். ஸோ கன்சல்டன்சி இந்த டைமில் வந்து இப்போல்லாம் கன்சல்டன்சி நல்ல கன்சல்டன்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்டூடெண்ட் மூலமாக போகிறது நல்லது எப்போவுமே. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் காலேஜஸ் தேடணும். காலேஜஸ் கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் வந்து அந்த காலேஜ் வந்து என்எம்சி கைட்லைன்ஸில் ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் என்எம்சி கைட்லைன்ஸில் ஃபிட் ஆகாமல் அந்த காலேஜில் போய் படித்தா அது உங்களுக்கு டோட்டலி நோ யூஸ். அதனால் அந்த 6 வருஷம் நீங்கள் படித்தது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வந்து நீங்கள் அதை நல்லா முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைக் அந்த நபரை காண்டாக்ட் பண்ணி இப்போ நாங்களே எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணாலும் நாங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எல்லாமே. ஏதாவது உங்களுக்கு ப்ரீஃபாக இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், இல்லை இன்னும் பெருசாக வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கீழே இருக்க நம்பருக்கு கூட டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க எல்லாமே. ஸோ நான் இங்கே ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் வந்து நான் சர்ச் பண்ணியிருக்கேன் ஃபாரின் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை பற்றி. பட் எனக்கு தமிழில் ப்ராப்பரான எந்த வீடியோஸுமே நான் இதுவரை பார்த்ததில்ல. அப்புறம் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாமல் தான் நான் இங்கே வந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழில் இருக்கவங்களுக்கு ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நிறையா வார் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரீமியான்ற பிளேஸை. பட் நான் இங்கே 3 வருஷமாக படிச்சுட்ருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஸோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தான் சொல்கிறாங்க, பட் எங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்ததில்லை. So basically we have given you all the information which should be necessary in a brief. And if you want any dedicated video on like regarding full process of the admission, whether like a hostel facilities, like how the girls hostel and boys floor or the girls facilities, what they do have, like anything which you want to ask personally or any things which we are not able to cover, just text a message on a WhatsApp. The like number will be there. And this is all about. And if you will do like my video and my channel, share and subscribe please.